வணக்கம் நண்பா. நம்ம சூர்யா சாரோட கங்குவா படத்துல இருந்து லீக் ஆன போஸ்டர் பத்தின நியூஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ட்விட்டர்ல கங்குவா அப்படிங்கிற ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆனதுங்க. சோ என்னடா திடீர்னு கங்குவாங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது, ஏன்னா அப்டேட் பொங்கலுக்கு தான் வரப்போகுது, என்ன இப்பவே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்களே அப்படி சொல்லி நம்ம விசாரிக்க போனா கங்குவா படத்துல ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்லங்க. சோ இப்ப கரண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அதுல இருந்து ஒரு சில பிக்லாம் ரிலீஸ் ஆயிருச்சுங்க. இந்த லீக் ஆன போட்டோஸ் எல்லாமே நானும் பார்த்தேங்க. எந்த அளவுக்கு நம்ம சிவா சார் உருவாக்கிட்டு இருக்காருன்னா கேஜிஎஃப் படம் இருக்குல்லங்க, அதை தாண்டி அதை விட பிரம்மாண்டமா இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதாங்க கிளிக் ஆனது, என்ன இது நம்ம சிவா படம் தானா இல்ல ராஜமௌலி பிரசாந்த் நீல் இப்படிப்பட்ட டைரக்டர்ல இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயங்கரமா சந்தேகம் வந்துருச்சுங்க. ஆமாங்க, இந்த கேஜிஎஃப் படம்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும் விசுவலா இருக்கட்டும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த செட் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிருப்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணி அதே போலதாங்க இந்த கங்குவா படத்தோட செட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. இந்த கங்குவா படத்துல இருந்து லீக் ஆன பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னு டெஃபினட்டா தெரியுதுங்க. இப்ப எப்படி கன்னட சினிமால கேஜிஎஃப் வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ, அதே போல தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 1000 crore தாண்டி மிகப்பெரிய கலெக்ஷனை இந்த கங்குவா படம் ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. இப்பவே இந்த படத்தோட ஹைப் நாளுக்கு நாள் பயங்கரமா எகிரிட்டு இருக்குங்க. சோ இந்த படத்தோட டீசரை வேற இந்த மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அந்த டீசர் மட்டும் வந்துட்டா இந்த படத்தோட ஹைப் இன்னும் 3 மடங்கு எகிரிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த படத்தோட டீசருக்கு வெயிட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யா ரசிகர்கள் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.